கமர்தன் எவ்வளோ டேலண்ட்ஸை கையில் வச்சுருக்காருன்னு சத்தியமாக தெரியலங்க. இன்றைக்கி வந்து சூப்பராக ஒரு போர்ட்ரேட் வரைஞ்சாரு. தீபக் அண்ணாவோட போர்ட்ரேட் அவ்வளோ அழகாக வரைஞ்சிருந்தாரு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தீபக் அண்ணாவோட ஃபேஸ் அப்படியே கொண்டு வந்திருந்தாரு. இவ்வளோ வரைகிறதே ரொம்ப பெரிய விஷயம். அதுலேயும் அங்கே பரிசாக வரைகிறதுக்கு போர்ட்ரேட் வரைகிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்காது. இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் வச்சு அவ்வளோ அழகாக வரைஞ்சிருந்தாரு. அதை பார்த்துட்டு மஞ்சரி ஒரு கமெண்ட் சொல்லியிருப்பாங்க, இவ்வளோ திறமையை கையில் வச்சுட்டு கண்டதுலலாம் காட்டிகிட்டு இருந்துட்டியடா உன் திறமையை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஒரு ½ hour வெயிட் பண்ணுங்கிறதுனால தான் நான் என்னோட போர்ட்ரேட்டுக்கு ஓகே சொல்லலை அப்படின்னு உடனே தீபக் அண்ணா சொல்கிறாங்க, அரை ஹவர் நான் வெயிட் பண்ணது ஒர்த்து தானா அப்படின்னு சொல்லிட்டு தீபக் அண்ணா கேட்குறாங்க. கண்டிப்பாக ஒர்த்து தான் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி சொல்கிறாங்க. அப்புறம் தீபக் அண்ணா வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க, அவனுக்கு நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது, அது நல்ல விஷயங்களில் காட்டு, எதில் காட்டணுமோ அதில் காட்டு அப்படிங்கிறாங்க. இதை தான் நம்மளும் சொல்லிகிட்டே இருக்கோம் கமருதீன் கிட்ட. ஏன்னா பாடுறது, ஆடுறது, நடிக்கிறதுன்னு, இப்போ வரைகிறதுன்னு 1 இல்லை 2 இல்லை 1000 டேலண்ட்ஸ் வச்சுருக்காரு. இதெல்லாம் விட்டுக்கிட்டா சும்மா தேவையில்லாமல் ஒரு மாதிரி அனாவசியமான ஃப்ரெண்ட்ஷிப்னால அவரோட டைமெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாருன்னு சத்தியமாக நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. பட் நம்ம நினைக்கிற அதே கமெண்ட்ஸை தான் தீபக் அண்ணாவும் சொன்னாங்க, மஞ்சரியும் சொன்னாங்க. அப்புறம் மஞ்சரி சொன்னாங்க, இது உங்கள் ஹோட்டலுக்கு கெஸ்ட்டாக வரவங்களோட கெஸ்ட் போர்ட்ரேட்ஸ் வரைஞ்சி கொடுக்கறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்புறம் உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் போர்டு இருக்குன்னா நீங்கள் அதில் பின் பண்ணி வைங்க, வர்றவங்க பார்த்து சந்தோஷப்படுவாங்க, அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. உண்மையிலே ஒரு ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் கமருதீனுக்கு. உங்களுக்கும் கமருதீனோட போர்ட்ரேட் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.